நீங்க புரிஞ்சுக்கணும். இவனும் கூட யூதாஸ் காரியத்தும் கூட அங்கே விடுவிக்கப்படுவதற்கும் மன்னிக்கப்படுவதற்கும் வாய்ப்பு இருந்தது. நீங்க சொல்லுங்களேன், அவர் போய் கேட்கிறான்னு வச்சுங்க, ஐயோ ஆண்டவரே, அவன் போய் வெளியே போய் ஒரு பாவத்தை செய்தோன்னு எங்க போய் நின்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேர ஆசாரியர் இடத்துல போய் நின்னான். பிரதான ஆசாரியர் இடத்துல. அதான் செய்த பெரிய தப்பு. அங்க போய் அவங்ககிட்ட போய் அறிக்கை செய்யறான்னு பாருங்க. ஒரு பாவ அறிக்கை எங்க செய்யணும்னு இருக்குல்ல. பாவ அறிக்கை சிலர் போய் எங்கேயாவது போய் அறிக்கை செஞ்சுட்டு இருப்பாங்க. நண்பர் இடத்துல போய் சொல்லுவாங்க, பாரு நான் நேற்று இப்படி ஒரு பாவம் செஞ்சுட்டேன், அப்படி ஒன்று பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவனுக்கு யாராவது ஒருவனுக்கு பாவம் செய்து அவன்கிட்ட போய் அறிக்கை செஞ்சா கூட அதுல லாஜிக் இருக்கு. இவன் செய்த பாவம், இந்த பாவம் செய்த உடனே இயேசுவை சிலுவையில் அறைய போகிறார்கள் என்று தெரிந்த உடனே அந்த 30 வெள்ளிக்காசுகளை எடுத்துக்கொண்டு நேரா பிரதான ஆசாரியர்களை வந்து சந்தித்தான். இப்ப அவர் ஆவிக்குரிய நிலைமையிலிருந்து விழுந்துட்டாரு. விழுந்துட்டு இயேசுவை குற்றமற்ற இரத்தத்தை காட்டி கொடுத்து விட்டார். அது பாவம் தான், தவறு தான், சாபம் தான். இப்ப அந்த பாவம் என்றவருக்கு தெரிந்த உடனே அந்த வெள்ளி காசுகளை எடுத்துக்கொண்டு நேரா பிரதான ஆசார இடத்துல ஓடி வந்தான். ஓடி வந்து என்ன சொல்கிறான் பாருங்கள், குற்றமற்ற இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேனே. அது ஒரு கன்ஃபெஷன், ஒரு பாவ அறிக்கை. அவருடைய ரத்தம் குற்றமற்றது, நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு அவரை காட்டி கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லி பிரதான ஆசாரியர்கள் இடத்துல அறிக்கை செய்தான். அதுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? அது உன் பாடு, அது ஓம் பாடுப்பா, அது எதுக்கு இங்கே வந்து சொல்லி கொண்டிருக்கிறாய்? இவங்க தான் ராத்திரி பகல் அவனோட அடிக்கடி பேசினவங்க, எப்படி காட்டி கொடுக்கணும், எவ்வளவு விலைன்னு பேசினவங்க, அவன் அந்த பாவத்தை செய்வதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள், உற்சாகப்படுத்தினவர்கள். விழுந்து போய் ஒரு குற்ற உணர்ச்சியோட வரும்போது அவன் என்ன சொல்லியிருக்கலாம்? ஆசாரியர்கள் ஒருவேளை அப்படி பாவமாக இருந்தால் அவங்களுடைய நம்பிக்கைப்படி அவங்க என்னவா சொல்லியிருக்கலாம், வா உனக்கு ஒரு சர்வாங்க தகன பலி செலுத்தி தேவாலயத்தில் உன் பேர்ல ஒரு அர்ச்சனை செஞ்சிடலாம்னு சொல்லியிருக்கலாம்ல. அவன் சொல்லலை. அவன் என்ன செய்தான் பாருங்கள், அது உன் பாடு, உன் தேவனுடைய பாடு, எங்களுக்கு அதில் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி அவர்கள் இங்கே விலகி கொண்டார்கள். பாவ அறிக்கை செய்யணும், ஆனா எங்க செய்யணும் என்பதுதான் முக்கியம்.